குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போதான் அஜித் குமார் அங்க இருந்துச்சு சைட்ல. ஐயோ அடிக்க கூடாதுல்ல சார், ஒரு இது இருக்கும். ஆனா ரேஸ் வரும்போது நீங்க பார்க்க கூடாதுங்க. பிஃபோர் யூஸ் டு கால் ஹிம் அங்கிள், இப்போ வந்து சார் கூப்பிடுறானா. அவங்க ரேஸ் ஓட்ட முடியும், சில டிப்ஸ்லாம் வந்து நாங்க கொடுப்போம். ஏன்னா நானே வந்து 2-3 ரேஸ் நான் ஓட்டினேன்னா அவர் கூட. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி என்னோட ஸ்கிரிப்ட் வருது போகுது. ஸோ நான் வந்து அஜித் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறேன். சார், என்னோட அப்பா ரோலே நீங்களே பண்ணுங்க சார். என்னோட பயோகிராஃபி ஃபர்ஸ்ட் டைம் டாக்ஸ் இருக்கு. 20 பசங்க போறாங்கன்னா அதுல வந்து நான் லாஸ்ட் வருவேன். டிஃபிகல்ட் மூமெண்ட் என்னன்னா பேசுவாங்க. நான் அப்துல்லா சாரோட பொண்ணு வந்து சும்மா கிளாமருக்கு, சும்மா இந்த being a Muslim, I should mention this. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியே வந்து என்ன பொண்ணு வந்து அம்மா வந்து ஒரு நாள் சொன்னாங்க, இதுக்கு நீ அழுவுற, நீ என்ன ஜெயிக்க போற, நீ எல்லாமே வந்து சிரிப்பாங்க, திரும்பி போ அடி, அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வார்த்தை. நான் என்ன பண்ணேன்னா, அவங்க அடிக்கும் போது ஸோ நீங்கள் ரேசிங்கில் என்ட்ரி ஆகும்போது, ஸோ நீங்கள் தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உமன் ரேஸராக இருந்தீங்க. ஸோ அப்போ இருந்த பீரியடில் வந்து உங்களை பார்த்த ஒரு விதம் இருக்குங்களா மேம்? ரேசிங்கில் வந்து நீங்கள் புதுசாக என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு என்னென்ன மாதிரியான மெனக்கடல்லாம் இருந்துச்சு? இல்லை, ஐ வாஸ் நாட் த தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரேசர். நிறைய பேர் இருந்தாங்க. But I was the India's first woman racing champion. I race with men. நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ. நிறைய girls are there. They race and they win. But it's against girls. நான் வந்து I race only with boys. So அது ஒரு பட்டம் இருந்துச்சு எனக்கு. Difficulties என்னன்னா, I never used to win races. அது வந்து எனக்கு எப்படின்னா, அது ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு. நான் எப்படி சொல்றேன்னா, ஏன்னா இப்போ ஒரு இது இருக்குல்லங்க. இப்போ ஒரு 20 பசங்க போறாங்கன்னா அதுல வந்து நான் லாஸ்ட் வருவேனா. ஸோ அதில் வந்து அந்த டிஃபிகல்ட் மூமெண்ட் என்னன்னா பேசுவாங்க. ஏன்னா அப்துல்லா சாரோட பொண்ணு வந்து சும்மா கிளாமருக்கு, சும்மா இந்த மீடியாவுக்கு மட்டும் அவங்க வந்தாங்க. ரேஸ்லாம் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணு வந்து எப்படி ரேசிங், அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆல்வேஸ் இட் யூஸ் டு பி தேர். அது ஒன்று. செகண்ட் வந்து ஐ நெவர் கேவ் அப். ஏன்னா ஐ யூஸ் டு ரேஸ் 600cc பைக். ஆல்மோஸ்ட் அந்த பைக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100, 120 to 130 kgs இருக்கும். ஸோ அந்த பைக் அந்த டைம்ல அந்த ஏஜ்ல ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் உங்க அண்ட் ஐம் வெரி ஸ்மால் பர்சன். அந்த பைக் வந்து ஒரு மாடு மாதிரி இருக்கும் அந்த பைக்கு. ஸோ அதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ஏஜ்ல படிக்கணுமா, இல்லை வந்து படிச்சுட்டு வேலை செய்யணுமா, இல்லை படிச்சுட்டு ரேசர் ஆகணுமா, இல்லை ஷுட் ஐ லீவ் மை ஸ்டடீஸ் அண்ட் பிகம் அ ரேசர்? இட் வாஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். பட் என்னோட அம்மா அப்பா வந்து கண்டிப்பா we have to study and then only part time வந்து ரேசிங். ஸோ தட் வாஸ் மை டிஃபிகல்ட்டி டு டூ மை எக்ஸாம். அண்ட் நெக்ஸ்ட் சண்டே வந்து ரேசிங் இருக்கும், மண்டே எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் மூமெண்ட். ப்ளஸ் பீங் அ முஸ்லிம், ஐ ஷுட் மென்ஷன் திஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியே வந்து என்ன பொண்ணு வந்து ரேசர், அதெல்லாம் வந்து ஒத்தே வராது. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு ஃபேமிலிக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நிறைய விஷயம் வந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஏறும்போது எல்லாருமே வந்து அதெல்லாம் மறந்துட்டாங்க. அலிஷா அப்துல்லா என்னோட கசின், என்னோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போதான் யோசிச்சேன், இந்த மாதிரிலாம் நிறைய ஆள் இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு பொதுவான ஒரு பார்வை இருந்திருக்கும். இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரது ரொம்பவே, அதுவும் பெண் சார்ந்தவங்க வந்து ரொம்பவே ரேரு. ஸோ நீங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா சுத்தி உங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும், இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸே நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப ஒரு விஷயம் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து என் அப்பா அம்மா வந்து ரொம்ப என்னோட மைண்டே வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அடிச்சாங்கன்னா நீங்க திரும்பி அடிக்கணும், ரேஸ் இல்லை. ஏன்னா சில பேர் வந்து நான் சின்ன வயசு ஒரு 8 years I started racing. ஸோ ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட். அந்த பேரு விரும்பல சொல்லதுக்கு. ஆனா பெரிய பெரிய ஆள் அப்போ வந்து என்னோட வயசு தான். ஸோ தே யூஸ் டு பிளான். பசங்க சின்ன ஸ்மால் பாய்ஸ் அவங்க பிளான் பண்ணுவாங்க, மச்சான் நாங்கள் தான் வந்து ரேஸ் ஓட்டோம், நாங்கள் தான் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து சண்டை இருக்கணும், அந்த பொண்ணுலாம் வரக்கூடாது, அசிங்கமாயிடும், அந்த மாதிரி நிறைய பேச்சு இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த C1 கார்னர்னா கார்னர் 1, C1 கார்னர்ல C5 கார்னர் வந்து தூக்கணும், நான் அடிப்பேன் பின்னால, நீ வந்து சைட்ல அடி. ஸோ அவங்க வந்து கார் அந்த டயர்ஸ் இருக்கும் அப்போ கோ கார்ட்ஸ்ல, அவங்க வந்து டயர்ஸ்குள்ள போயிடுவாங்க.
அப்போ மச்சான் நாங்கள் கூட நம்மள் கூடயே வந்து ரேஸ் வைக்கலாம் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டேன்னா கரெக்டா அடிப்பாங்க, கரெக்டா நான் உள்ள போயிடுவேனா. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடும்னா நான் வந்து ஐ கம் அவுட், ரிமூவ் மை ஹெல்மெட் அண்ட் கிரை. ஐயோ இது வந்து ரேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது இமேஜின் அந்த சின்ன வயசுல அம்மா வந்து ஒரு நாள் சொன்னாங்க, எதுக்கு நீ அழுவுற, நீ என்ன ஜெயிக்க போற, நீ எல்லாமே வந்து சிரிப்பாங்க, நீங்க வந்து திரும்பி போ அடி, அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வார்த்தை. நான் என்ன பண்ணேன்னா அவங்க அடிக்கும் போது நான் சுத்திட்டு அந்த ரேஸ் ட்ராக் வந்து நேரா போகணும். நான் வந்து ஆப்போசிட் வழியா வந்துட்டு நான் அந்த பையன் எங்க தேடிட்டு நான் அடிச்சிட்டேன். நான் பயந்துட்டாங்க. அப்புறம் பிளஸ் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன். பிகாஸ் யூ கான்ட் கம் இன் த ராங் வே. அந்த இது வந்துச்சு எனக்கு என்னோட பிளட்லப்பா, அவ்வளவுதான் நீயும் நானா பாத்துக்கிறேன்னா அது அவ்வளவுதான், அது ஆயிடுச்சு. கீழே வெளியே வரும்போது பாவம் அந்த பையன் ரொம்ப பெரிய இஸ் அ வெரி பிக் நேம் இன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். வந்துட்டு என்னோட ஹெல்மெட் எடுத்து நேரா போயிட்டு எங்க அங்க நான் தேடினேன் அடிக்கிறதுக்கு. ஸோ நான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன்னா அந்த ரேஸ்லேயே வந்து நான் உள்ள வர முடியாது, 1 மாசம் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ வந்து எனக்கு அந்த பேர் வந்துச்சு எனக்கு. ஸோ ரேஸ் மேல ரேஸ் வாட் ஹேப்பன் வாஸ், எல்லா பசங்க வந்து பயம் இருந்துச்சு எனக்கு. ஐயோ அலிஷா அப்துல்லா வந்து ரேஸ் வர போறாங்க, ஐயோ மச்சா தயவுசெய்து அவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து அடிப்பாங்க, அந்த ஒரு பயம் வந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், ஓ அப்போ நான் இப்படி பண்ணேன்னா இப்படி வந்து வருதா. இட் பிகேம் ஒரு பழகம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ வரைக்கும் என்னோட ரேஸ்ல போகும்போதுன்னா யாருமே பக்கத்திலேயே வரமாட்டாங்க. அடிச்சாங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு எனக்கு. அடிச்சாங்கன்னா அவங்க வந்து திரும்பியே வர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அடிச்சனா அவங்க வந்து வெளியே போவாங்க, திரும்பி வந்து வர மாட்டாங்க. தைராய்ட்ல அடிக்கணும், இல்லை வந்து அந்த ஸ்டேரிங் காலம்ல அடிச்சேன்னா ஃப்ரண்ட் ரைட் வீல் அடிச்சேன்னா ஸ்டேரிங் வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து ஓட்ட முடியாது. ஸோ ட்ரெயில் பிரேக்கிங் பண்ணுவேன், நிறைய இருக்கு எனக்கு. ஐ பீன் யூஸ் டு திஸ். ஸோ இப்போ வந்து ஐயோ ரோட் ரோலர், என் பேர் வந்து ரோட் ரோலர். ரேஸ் ட்ராக்ல வந்தாங்கன்னா அப்படியே இது பண்ணிட்டு போனேன். அண்ட் இன்னொரு விஷயம், ரேஸ் பண்ணும்போது ஐ கோ டெல் த பார்க்கலாம் நீயும் நானா பார்த்துக்கலாம். ஸோ அந்த வந்து இட் பிகம்ஸ் அ மைண்ட் கேம். ஐயோ என்னயா ஒரு பொண்ணு வந்து இப்படி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து தேடுவாங்க அலிஷா இங்க சைட்ல வந்து போவேனா. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஐ கேம் அப் இன் த டிஃபிகல்டிஸ் வந்து இட் மேட் மீ ஸ்ட்ராங்கர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம ஒரு அழுகிறோம், உடஞ்சு உட்காந்துருக்கிறோம். ஸோ நம்ம ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்றப்ப ஸோ அந்த ஓவர் கம் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஃபேமிலி என்ன இது பண்ணாலுமே நம்மளுக்கு பர்சனலா வந்து ஒரு தோணி இருக்கும், நம்ம இப்படி பண்ண முடியும், இத்தனை பசங்க இருக்காங்க சுத்தி, நம்ம இப்படி பண்ண முடியும்னு ஒரு ஓவர் கம் இருக்கும். என்னோட ரூம் போயிட்டு ஐ யூஸ் டு cry a lot. எனக்கு வந்து எமோஷனல் ஐ வாஸ் வெரி வீக். ஸோ ஐ யூஸ் டு cry. அப்பா அம்மா ஒன்லி மை பேரண்ட்ஸ் were வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. தென் இட் ஸ்டார்டட் பிகமிங் மீடியா இது. ஸோ அடுத்த நாள் வந்து லைக் ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட் ஆன் மை ஹெட், ஐ ஹேட் அ இன்ஜுரி ஆன் மை ஹெட். பைக் வந்து அது கூட ஒரு பையன் வந்து பிரேக் அடிச்சாங்க முன்னால. ஸோ ஆல் மை ப்ராப்ளம்ஸ் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அ கை. இப்போ ரோட்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்களே ஒரு பொண்ணு ஓட்டுறாங்கடா அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னோட ரேஸ் ட்ராக்ல வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் கைஸ். ஏன்னா தே வில் நாட் ஹேவ் பிரெயின். சம்டைம்ஸ் வந்து இங்க வந்து இப்படி வரும் ரூல்ஸ் இருக்கு, அதை வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி when I was coming in 120 on the straight, ஒருத்தன் வந்து அப்படியே வந்து அவங்க பார்க்கல நான் வரேன் பின்னால, அப்படியே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, எதுக்கு தான் தெரியாது. ஸோ ஐ ஹேட் அ ஃபால் அண்ட் ஐ ஹேட் அன் இன்ஜுரி இன் மை ஹெட். தேங்க் காட் அது வந்து பிரெயினுக்கு போகல. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours I was unconscious. அவங்க யோசிக்கல, சரி அலிஷா வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்கல. நெக்ஸ்ட் டே பேப்பரில் வந்து அலிஷா அப்துல்லா வந்து குவிட் பண்ணிட்டாங்க ரேஸு. ஸோ அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த இது வந்து எனக்கு ஆல்ரெடி மைண்டில் செட் ஆயிடுச்சு. அலிஷா வந்து பண்ண முடியாது அந்த வார்த்தை எனக்கு வந்து வந்துச்சுன்னா, காதுல வந்துச்சுன்னா கண்டிப்பா ஐ வில் ப்ரூவ் தம் ராங். ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் கோயிங் டு கம் பேக். ரேசிங்ல வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு எனக்கு. ஸோ ஐ தாட் சரி பேசுறாங்க. ஏன்னா அப்பா வந்து சொன்னாங்க, நீ வந்து குவிட் பண்ணனா நீ வந்து ஒரு சாம்பியன் தான் இது பண்ணிட்டு குவிட் பண்ணும், டக்குன்னு வந்து குவிட் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல சின்ன வயசு, என்ன அப்பா அம்மா சொல்றாங்க அதே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு எனக்கு. சரி அப்போ குவிட் பண்ணக்கூடாது, திரும்பி போயிட்டு திரும்பி வந்து ரேஸ்ல வந்து, ஆனா 3rd place நான் வந்தேன். ஃபுல் இந்தியாவில் வந்து 3rd நான் வந்தேன்னா, நான் 2nd 1st ரொம்ப முடியாது. ஏன்னா அது பயம் இருக்கும். தெரியாது உங்களுக்கு இப்படி இருக்கா, பட் when you have an accident on the race track, அந்த பயம் வந்து டு பவர் ஆன் த ரேஸ் ட்ராக் ஒரு பயம். ஐயோ சப்போஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். அது
ஸோ எனக்கு வந்துச்சு அது. பட் ஆனாலும் தாண்டிட்டு வந்துட்டு நான் குவிட் பண்ணிட்டேன், சூப்பர் பைக்ஸ் குவிட் பண்ணிட்டு ஐ கேம் இன்டு கார் ரேசிங். கார் ரேசிங்ல வந்து இன்னும் பாலிடிக்ஸ், பெரிய பாலிடிக்ஸ் அங்கெல்லாம். ஸோ மண்ணு போடுவாங்க, இது அது போடுவாங்க. ஸோ என்ஜின் வந்து சேம் டீம்ல நீங்க வந்து பெங்களூர்னா நான் வந்து சென்னைக்காரன், அந்த டீம் ஓனர் வந்து பெங்களூர்காரன். பட் நான் கூட காசு கொடுக்குறேன், நீங்க கூட காசு கொடுக்குறீங்க. ஆனாலும் பெங்களூர் ஒரு இது இருக்கும் அங்க. அவங்க என்ஜின் வந்து ஏதோ தப்பாயிடுச்சு. நான் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீட்பேக்ஸ். இப்போ நான் வந்து ஒருத்தன் வந்து சொல்றேன்னா சரி என்ஜின்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது கொஞ்சம் மாத்துக்கோங்க, எனக்கு வந்து அந்த இது இருக்கு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த பையன் வந்து தெரியாது, ஏன்னா புதுசா இருப்பாரு. ஆனா பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் மை என்ஜின் அண்ட் மை கார் பிகம்ஸ் பெட்டர், டைமிங் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இருப்பேன், இல்ல ஒரு செகண்ட் இல்ல தேர்டு, அந்த பையன் வந்து பின்னால இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், என்ஜின் வந்து மாத்தலாம். ஸோ என்ஜின் வந்து ஓவர் நைட் வந்து மாத்திப்பாங்க. நெக்ஸ்ட் டே வரும்போது ஐயோ இது என்னோட என்ஜினே இல்ல இதுதான் உங்க என்ஜின். ஸோ அங்க வந்து பெரிய பாலிடிக்ஸ், மண்ணு போடுவாங்க என்ஜின்ல, ஏன்னா நான் வந்து வரக்கூடாது, நிறைய இருக்கு அதுல. எங்க போனாலுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் நினைக்கிறேன் when I was bornல கடவுள் வந்து சொன்னாங்க, அலிஷா நீ வரும்போது ப்ராப்ளம்ஸ் ஓடவே வருவீங்க, வாழ்க்கை பூரே வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும். ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்னமும் இருக்கு. ஆமா தலைவிதி எனக்கு. ஸோ ஐ தாட் சரி 2 years பிரேக் எடுக்கலாம். ஆனா ஐ வென்ட் டு a real world of politics. கேம்ல ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் இப்ப ரியல் பாலிடிக்ஸ். ஆமா ரியல் பாலிடிக்ஸ். ஐயோ சுத்தி வருது பின்னால. ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு நீங்க ரெடி ஆகும்போது சோ உங்களுக்கு நீங்க சொல்லி கூட ஒரு வார்த்தைகள் என்னவா இருக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரேஸுக்கு ரெடி ஆகும்? I'll win, I'll come first. எனக்கு தெரியும் சில ரேசஸ் வந்து நான் ஜெயிக்க முடியாது, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். சம் திங்ஸ் ஐ நோ ஐ கான்ட் வின், பட் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கணும். ஐ வில் வின், இன்னைக்கு வந்து நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேனா. ஸோ ஐ திங்க் அபவுட் தட், ஐ பூஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ கோ. ஈவன் தோ ஐ நோ ஐ நாட் வின், ஐ பூஸ்ட் மை செல்ஃப். பட் டு பி ஆனஸ்ட் அந்த ரேஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் இல்ல தேர்ட் வருவேனா. இப்போ உங்களோட ஃபேமிலியை பத்தி நாங்க பேசணும், ஏன்னா நீங்க கம்மியா தான் பேசிருக்கீங்க. ஸோ ஃபேமிலி பாக்குறப்ப ஒரு பாசிட்டிவ் இருக்குமே, ஏன்னா நீங்க வந்து இஸ்லாம், சார் வந்து ஹிந்து, அம்மா வந்து கிறிஸ்டின். ஸோ இதை பார்க்கும்போதே இப்படி ஒரு ஒத்துமையா இருக்காங்க அப்படின்றதான் இருக்கு. ஸோ ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு பேர் வந்திருக்குங்க, ஹஸ்பண்ட் வந்து இங்க கன்வெர்ட் பண்ண சொல்லுங்க, ஸோ நீங்க மாறுங்க சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குங்க? இல்ல அது சத்தியமா வரல. ஸோ ஐ கோ டு டெம்பிள்ஸ் நான் போவேன்னா. எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை. ஆனால் என்னன்னா எல்லா கடவுளுக்கும் வந்து நான் போகணும். ஸோ சாய்பாபா கோயில் நான் போவேன் தேர்ஸ்டே. டியூஸ்டே வந்து ஐ கோ டு சென்ட் ஆந்தனிஸ் சர்ச், ஏன்னா ஐ எம் பேப்டைஸ்ட் ஆஸ் அ கிறிஸ்டியன். ஸோ மை நேம் வாஸ் ஆக்சுவலி அலிஷா ஃபாட்டிமா, நிறைய பேருக்கு தெரியல. பட் ஐ சேஞ்ச் டு அலிஷா அப்துல்லா. ஸோ அப்பா வந்து முஸ்லிமு. இஸ்லாம் வந்து நான் ஐ யூஸ் டு கோ டு தர்காஸ் அண்ட் ஐ யூஸ் டு கோ டு, இங்கே கூட டி நகர் கூட ஒரு இது இருக்குது, மசூதி இருக்குது. ஐ யூஸ் டு டூ, ஆனால் டைம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஐ டூ. எல்லா ரிலிஜன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணோம், அது ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வரல. இந்த மாதிரி தான் நீங்கள் கல்யாணம் செய்யணும், இந்த மாதிரி ஐ ஃபாலோ மை ஓன் ரிலிஜன். அவங்க ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ண. ஆனால் என்ன ப்ளஸ்னா, சப்போஸ் நான் தர்காவுக்கு போறேன்னா அவங்க கூட வருவாரு. இப்போ நான் வந்து சர்ச்னா அவங்க கூட வருவாரு. அந்த மாதிரி நான் டெம்பிளுக்கு போனேன், முந்தானத்து கூட ஒரு டெம்பிளுக்கு போனேன். ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் காட் இஸ் இம்பார்ட்டன்ட் எவ்ரிவேர். அந்த காஸ்ட், இந்த ரிலிஜன் வந்து சத்தியமா ஐ எம் அகேன்ஸ்ட். So that is why I'm a very big Vijay's fan, because he doesn't believe in this. So I'm also against caste and religion. So Vijay fan சொல்லிங்க. So இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க, குட்டி ஸ்டோரி சாங் போட்டிருந்தீங்க. Oh ஆமா I was supposed to meet sir actually. I had an appointment to meet him, but I think he was busy with some controversy as usual. ஒரு politicsல இருந்த controversy. So I think I'll meet him by this month. So அதுல வந்து எனக்கு சார் வந்து ஒரு விஜய் மூவி வந்து என்ன படம், ஈவன் ஒரு 8 வருஷம் முன்னால கூட நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்னா, என்ன சீனு, என்ன அந்த டைலாக்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சாரோட ஆக்டிங் பிளஸ் அவங்க ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரேசிங் டைம்ல இருக்கப்ப நீங்க மீட் பண்ணி பேசுன அனுபவம்லாம் இருக்காங்க? ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணேன்னா சார். ஸோ மீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஈவன் அஜித் சார் when I see, even if I see மோடிஜி இல்லைன்னா ஒரு மினிஸ்டர், ஒரு பெரிய லெவல் பிரைம் மினிஸ்டரே வந்து மீட் பண்ணும்போது அப்படி அந்த இது இல்லை. ஆனால் விஜய் சார் பார்க்கும்போது அப்போதான் தெரியும், அப்பா நான் ஒரு விஜய் ஃபேனு. ஸோ எனக்கு கால் ஓடல, கை ஓடல, எனக்கு வந்து என்ன பேசின கூட எனக்கு தெரியல. அப்போ சாந்தனு பாக்யராஜ் கால் பண்ணிட்டு, டேய் நான் மீட் பண்ணிட்டேன் விஜய். சரி நீ பேசுற, என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. அப்போ விஜய் சார் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி அலிஷா, ஆமாயா நல்லா பேசினடா, ஆனா அவங்க என்ன பேசினாங்க கூட எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேசிட்டாங்க.
பாவம் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியா பேசினாங்க. அப்போதான் தெரியுது நான் பேசினேன், ஆனா என்ன பேசின கூட எனக்கு தெரியல. அவ்வளோ எனக்கு வந்து ஐ ரியலி லைக் him a lot. அவங்க வந்து ரொம்ப சிம்பிள், இஸ் ஜஸ்ட் லைக் அஜித் சார். ஏன்னா அஜித் சார் ரொம்ப வாட்டி நான் மீட் பண்ணிட்டு பேசினேன். விஜய் சார் இஸ் ஜஸ்ட் லைக் அஜித் சார், பட் பீப்புள் ஆர் போர்ட்ரேயிங் him wrong because of politics. உங்களோட பைக் ரேசிங்ல வந்து அஜித் சார் தான் உங்க வந்து குருன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரோட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருந்துச்சு மேம்? ஸ்டார்டிங்ல இருந்து அஜித் சார் யூஸ் டு ரேஸ் வித் மை ஃபாதர். அவங்க வந்து ரேஸ் பண்ணும்போதே நான் பார்த்தேன் சார். ஸோ அவங்க வந்து பைக் கார் கிரேஸ்னா எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கிரேஸு. அவங்க ரேஸ் ஓட்ட முடியும், சில டிப்ஸ்லாம் வந்து நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நானே வந்து 2-3 ரேஸ் நான் ஓட்டினேன்னா அவர் கூட. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரேசிங் பிடிக்கும்னா, நான் தப்பா சொல்ல, ஆனா நீங்க வரும்போது அந்த ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபுல் லைஃபே வந்து ரேஸ் ட்ராக், சில பேர் அவங்களுக்கு வந்து சினிமா இருக்கு பிளஸ் ரேசிங் வந்து ஒரு பேஷன் தான். ஸோ ஹீ நெவர் யூஸ் டு கம் ஃபர்ஸ்ட். நான் அஜித் சார் பக்கத்துலேயே ரேஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லும் போதே வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அவங்க வந்து ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேஷிங்லாம் இருக்கும். ஸோ அஜித் அவங்க பேர் இருக்கும் பிளஸ் அவங்க பிளட் குரூப் இருக்கும். ஐ திங்க் இஸ் சம்வேர் இன் BOA பாசிட்டிவ், எனக்கு தெரியல. ஸோ அங்கே அப்போதான் அஜித் குமார் அங்கே இருந்துச்சு சைட்ல. ஐயோ அடிக்க கூடாதுல்ல சார், ஒரு இது இருக்கும். ஆனா ரேஸ் வரும்போது நீங்க பார்க்க கூடாதுங்க, அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர் எல்லாம் பார்க்க கூடாது. சில டைம் ஒரு வாட்டி எனக்கு வந்து கிளாஷ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட் அங்க வெளியே வந்துட்டு சார் சாரி சார் அஜித் சார் சாரி சார் சொல்லிட்டு பிஃபோர் யூஸ் டு கால் ஹிம் அங்கிள், இப்போ வந்து சார் கூப்பிடுவேனா. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருந்துச்சு. பட் ஹீஸ் இஃப் யூ லீவ் ஹிம், அவங்க வந்து சினிமா விட்டுட்டு இங்க ரேசிங்கே பண்ணுவாங்க. இப்போ கூட அவங்க ஆட்டோட்ரோம் துபாயில வந்து BMW 3 சீரிஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு ரேஸ் ஓட்டினாங்க. ஸோ இட்ஸ் a very nice. அந்த சமயத்துல அவர் கொடுத்த ஒரு அட்வைஸ் இல்லாட்டி அவர் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி ஒரு வீடியோ இருக்கு, ஆல்ரெடி போட்ட அந்த வீடியோவை. அந்த வீடியோ சொல்வாரு, அலிஷா யூ நீட் டு பி வெரி சென்சிபிள் இன் ரேசிங், ஒரு ஈகோ இருக்கக்கூடாது, ரொம்ப ஹம்பிளா இருக்கணும், ரேசிங் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும், ஆனாலும் நீங்க படிக்கணும், ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. ஸோ அப்போ நான் கலாய்ப்பேன் சார் அவ்வளோதானா. ஐ லுக் அட் ஹிம் ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். பட் அவங்க ரொம்ப பெரிய ஆளு தெரியும். ஸோ ஐ அட்ரஸ் ஹிம் ஆஸ் மை குரு. ஷாலினி மேமோடலாம் பேசுவீங்களா மேம்? இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு? அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு நாள் வந்து அவங்க அஜித் சாரோட கார் எடுத்து அவங்க ஒரு 2 ரவுண்ட் போனாங்க. ஆனா ரொம்ப நேரம் பாவங்க அவங்களுக்கு வந்து ரேசிங் அந்த இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்மெட்டு லெதர்ஸ். அப்போ அந்த கார் திரும்பி இவங்க ஃபோரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப டைட்டா இருக்கும் ஸ்டீரிங்கு. பிளஸ் கீழே இப்போ இதுதான் வந்து கார்னா இப்படி இருக்காது, நீங்க கீழே உட்காரணும். ஸோ அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க ஜோதிகா இவங்க 2 பேரும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஓகே சார் இருக்கப்பையா? நோ, ஜோதிகா மேம் கேம் பிஃபோர் திஸ், பட் அஜித் சார் அண்ட் ஷாலினி மேம் கேம் few years ago. ஸோ ரேஸ் ஓடும். ஐயோ நீங்களாம் எப்படி ரேஸ் ஓட்டுறீங்க, ரொம்ப இதா. ஆனா ரொம்ப ஒரு வார்த்தை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆமா, அஜித் சார் வந்து ரொம்ப இதா எந்துவா இருப்பாரு. ஷாலினி மேம் சுத்தம் ஒரு வார்த்தை கூட மேம் எப்படி நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் மேம் இப்படி நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் வரும். அவரோட குழந்தைங்க ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசுவாங்களா மேம்? அப்பா இப்படிலாம் ஓட்டுறாரு, நீங்க இந்த மாதிரி ஓட்டுவாங்க? இல்லங்க, நான் இப்போ வரைக்கும் நான் பேசல. பட் ஐ எம் பிளானிங் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம். அப்போ மீட் பண்ணுவாரு. ஆனா அப்பா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஏன்னா அங்க போனேன்னா போட்டோ எடுக்க கூடாது, அது ஒரு விஷயம். ரீசெண்ட் டைம்ல அவரோட நடந்த ஒரு கான்வர்சேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. சினிமாவும் இந்த ரேசிங் பத்தி நான் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு வாட்டி பேசினாரு இந்த ரேசிங். ஆக்சுவலி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரியாது எப்படி அவங்க மைண்ட் செட்டு. பட் அவங்க ரேசிங் இப்போ ஒரு ஃபெராரி கார் வாங்கினாரு. அவங்க பேஷன் இஸ் ஃபுல்லி இன் டூ பிளேன்ஸ்ல, அந்த ரிமோட் பிளேன்ஸ் RC பிளேன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது அண்ட் ரேசிங். ஸோ ஹி லைக் அண்ட் ஷூட்டிங். அவங்க ஹாபி வந்து வேற லெவல், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஹாபிஸு. பட் சினிமா வந்து நல்ல ஸ்கிரிப்ட் தான் வந்து எடுப்பாரு. ஆக்சுவலி என்னோட ஸ்கிரிப்ட் வருது போகுது. ஸோ நான் வந்து அஜித் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறேன். சார் என்னோட அப்பா ரோலே நீங்களே பண்ணுங்க சார். என்னோட பயோகிராஃபி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டாக்ஸ் இருக்கு, பாலிவுட்ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹாப்பியா இல்ல பாலிவுட்க்கு போகுது. ஆல்ரெடி 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பேசிட்டாங்க என்கிட்ட. ஐ நோ த ஆக்ட்ரஸ் ஆல்சோ. பட் எனக்கு என்னன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐ வாஸ் பார்ன். So I thought அந்த ரோல் வந்து அஜித் சார் will be very nice. He knows racing. அந்த ரோல் வந்து சூப்பரா இருக்கும் அந்த ரோல். ஸோ
பேசணும் ஒரு இது இருக்கு. ஸோ அப்பா மூலியமா தான் வந்து பேசணும். உங்களோட பயோகிராஃபி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும் எல்லா உமன்ஸுக்கும். அஃப்கோர்ஸ் அதுல வந்து ரொம்பவே வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தமிழ் சினிமால சரியான அப்ரோச் இல்லை, ஸோ பாலிவுட்ல தான் வருது. ஸோ தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி பயோகிராஃபிக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆக்சுவலி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபீல்ட்ல. ஸோ வந்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க ஓப்பனா, அலிஷா இது ரொம்ப பட்ஜெட்டா இருக்கும். பிளஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து 2-3 பேருக்கு ஆக்டர்ஸ்க்கு சொன்னேன்னா, ஸோ அந்த ஆக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க பைக் வச்சுட்டு. எனக்கு அந்த பிடிக்கல அது. ஏன்னா ஒரு ஐ எம் டாக்கிங் டு அஸ் அ ஃப்ரெண்ட், ஆனால் பேசும்போது நீங்க வந்து ஒரு ஐடியா எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் நைஸ். till now he is my very good friend. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனி கிட்ட பேசினேன்னா அவங்க வந்து சான்ஸே இல்லை ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னா இல்லை வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து இது அவர் ரீசெண்டாக தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. ஆமா. ஸோ அது வந்து பிளஸ் அவங்க வந்து ரோல் வந்து ஃபிட்டே ஆகாதுங்க. பிகாஸ் இஸ் சம்ஒன் வேற இதுல வந்து யோசிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் இங்க பேசிட்டீங்கன்னா விஜய் சார், அஜித் சார், இந்த மாதிரி தனுஷ் சார் ஆல்சோ வில் ஃபிட் த ரோல் பிகாஸ் ஐ நோ த ஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரி ஆனா ஆக்ட்ரஸ் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஆனா பாலிவுட்ல ஸ்டார்ட் அப்ல இருக்கு, அது ரெடியா, அது எல்லாமே ஓவர். பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்றாங்க. ஸோ மேபி ஒரு நெக்ஸ்ட் மந்த்குள்ள அவங்க வந்து ஆக்ட்ரஸ் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. பட் நான் ப்ரே பண்றேன் தமிழ்நாட்டுல வந்து ஏதோ நான் இப்போ வரைக்கும் நான் ஐ நெவர் அப்ரோச் எனி டைரக்டர்ஸ் ப்ரொடியூஸ் இது சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நான் பேசினேன்னா. பட் யா கண்டிப்பா அந்த விஜய் சார் கிட்ட வந்து நான் சொல்லணும். இது ஆக்சுவலா வந்து ரியாலிட்டி நடக்கும். பட் நாட் இன் கண்டிப்பா முடியாதுங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா நிறைய வாட்டி வந்து யங் 2K கிட்ஸ்க்கு வந்து தப்பா வந்து ஒரு பார்ல வந்து எல்லாருமே காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து there's lot of bots. ரியாலிட்டி சொல்லணும்னா ரொம்ப